ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டொமேட்டோ பெஸ்டோ பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கார்லிக்கை சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி, எண்ணெய், அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணுங்கள். பாஸ்தா நல்லா குக் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். பாஸ்தா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் பாஸ்தா வாட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு பாஸ்தாவை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சம் பட்டர், அப்புறம் ஆயில், நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் டொமேட்டோ பெஸ்டோ சாஸை ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டேஜில் பத்தலைன்னு தோணும் போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தா வாட்டரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்தோடனே மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு சீஸை சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக வர அளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே சீசனிங்காக ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாஸ்தா மேலே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு சீஸ் மெல்ட் ஆகிற வரையும் நல்லா குக் பண்ணுங்கள். குக் ஆகி வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஆபித் கிச்சன்.